மு.க. ஸ்டாலினுடைய தொகுதியில் இப்படி நடந்திருக்குன்னா, வெட்டியவர்கள் அதாவது முஸ்லிம் கொலைகாலிகள் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஹலால் முறையில் எப்படி வெட்டணும், இந்தந்த இடத்துல வெட்டணும்னு பண்ணுவாங்க. அது மாதிரி காலை வெட்டி மிக தீவிரமாக ஒரு பயங்கரமான கொலை நடந்திருக்கு. ஸோ இது திமுக அதிமுக ரெண்டுமே இப்போ இன்வால்வ்டுன்னு தெரியுது. இப்போ எதற்காக இவர் கொல்லப்பட்டார்? சேகர் பாபுவுடைய மகள் திருமணத்திற்கு உதவினார், அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த வட சென்னை மாவட்டத்தில் இவர் வளர்ந்து கொண்டு மலர்கொடி, அருள், ஹரிஹரன் 50 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்ப இதுல பாஜகவை எதுக்காக திருமாவளவன் இழுத்தார்? அவங்க கட்சி அலுவலகத்தில் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தா அடிமாடுங்கிறாரு. அடிமாடுன்னா என்னங்க? வெட்டி கொல்லப்பட வேண்டிய இது கசாப்பு செய்ய வேண்டிய. அப்ப இவரை கொல்றதுக்கு இவங்க திட்டமிடுறாங்கன்னு அர்த்தமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை உங்களுக்கு ஒரகடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மிகப்பெரிய தாதாவாக பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்கார். நாம் தமிழர் கட்சி தலைவர் கொல்லப்படுறார். அதுக்கு முன்னாடி பாமக. தமிழகம் என்பது கூலி கொலைகாரர்கள் கீழே போச்சான்னு தெரியல. உதயசூரியன் ஆட்சி நடக்கவில்லை, உதய சந்திரன் இங்கிலீஷ்ல போட்டா யூசி ஆட்சி நடக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து பல பேர் தொடர்பு இருக்கதா தகவல் வந்து வெளியாகிட்டே இருக்குது. ஒரு பிரபல தாதா ஜாம்பஜார் தோட்டம் சேகர் அப்படின்றவர் பின்னணியில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம இப்போ ஆம்ஸ்ட்ராங் சென்னை அவர் இது தலைவர்னு சொல்லிட்டு நம்ம அகில தேசிய அளவில் ஒரு கட்சியின் தலைவர்னு பார்க்குறோம். நேற்றுக்கு பார்த்தா உங்களுக்கு மதுரையில் வந்து அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் வாக்கிங் போன நாம் தமிழர் கட்சி தலைவர் கொல்லப்படுறார். அதுக்கு முன்னாடி பாமக. தமிழகம் என்பது கூலி கொலைகாரர்கள் கீழே போச்சான்னு தெரில. இப்போ இதில் கூலிப்படை தலைவராக இருந்த முக்கியமானவரை இது பண்ணி கொண்டிருக்காங்க, என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வர செய்தி, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மலர்கொடின்னு ஒருத்தர், அவங்க மூலமாக இது ஹரிஹரன் போகுது, திமுகவை சேர்ந்த சதீஷ்ங்கிறவர் போகுது, அவருடைய அப்பா திமுகவில் இலக்கிய அணி தலைவருங்கிறாங்க. ஸோ இது திமுக அதிமுக ரெண்டுமே இப்போ இன்வால்வ்டுன்னு தெரியுது. இப்போ எதற்காக இவர் கொல்லப்பட்டார்? இதுக்கு நடுவில் நமக்கு திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லாட்டி இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரண்டர் ஆனவர்கள் இந்த கொலையில் தொடர்பு இல்லாதவர்கள், உண்மையான குற்றவாளியை பிடிக்கல அப்படின்னாங்க. இதுக்காக என்கவுண்டர் பண்ண உடனே திடீர்னு ஒரு வீடியோவை போலீஸே ரிலீஸ் பண்ணுது. அதை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு வர செய்திகள் இதுவும் இன்னும் மிகவும் பயங்கரமான தகவலாக இருக்குது. மலர்கொடி, அருள், ஹரிஹரன் 50 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் பாஜகவை எதுக்காக திருமாவளவன் இழுத்தார்? இப்போ ஏன் வந்து இவங்க ஒரு எதை சொன்னாலும் பாஜகவோட இழுக்கிறதுங்கிறத விட்டுட்டு உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற பார்க்குறாங்களா? ஏன்னா இவர் வந்து தலித் மக்களை கவரும்படியாக மிகப்பெரிய செயல்பாட்டை ஆம்ஸ்ட்ராங் செய்தார். அவரும் ஒரு காலத்தில் பூவை மூர்த்தியாரோட இருந்துக்கிட்டு உங்களுக்கு வளர்ந்தவர் தான். ஆனால் இங்கே வந்த பிறகு அதாவது இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இந்த தலித் கட்சிகள் என்பவை கட்ட பஞ்சாயத்து நிறைய செய்கிறாங்க. அதில் பணம் புரள்கிறது. அதாவது உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, அதில் வில்லங்கம் சின்ன வில்லங்கங்கள் இருக்குது, இல்லை சில குடியேற்றங்கள் இருக்குன்னா வெளியேற்றுவதற்கு தலித் கட்சிகள் இருந்தால் எளிதாகுது. ஸோ இது அவர்களுக்கு மிகப்பெரிய பிழைப்பாகவும் நல்ல துட்டு பார்க்குற வழியாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை உங்களுக்கு ஒரகடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மிகப்பெரிய தாதாவாக பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு செய்திகள் வருது. அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டருங்கிறது மீறி இன்னைக்கும் அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னும் செய்திகள் வருகிறது. இங்கே இவரும் பல கோடி பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு திருந்தி புத்தத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பழைய பகைகளெல்லாம் மறந்துட்டு போயிட்டு இருக்கப்ப அதிகமாக பெரிய ஓட்டு வாங்கிடல. இந்த எலெக்ஷனில் 39 தொகுதியில் நின்று 1.5 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு தொடக்கம் வச்சுக்கிட்டு இவர் வளர்ந்தார். ஒரு பக்கம் விசிகாக்கு பாதிப்பு, இன்னொரு பக்கம் இவர் வந்து நம்ம சேகர் பாபுவுடைய மகள் திருமணத்திற்கு உதவினார், அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த வட சென்னை மாவட்டத்தில் இவர் வளர்ந்து கொண்டு. ஸோ இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? அதிமுக திமுக போய் இதை மடைமாற்ற பாஜகன்னு இழுக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. இவ்வளவு தூரம் போனப்புறம் இதை கண்டிப்பாக சிபிஐக்கு போகணும். அந்த இறந்த ஆம்ஸ்ட்ராங் மனைவி கவர்னரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார்னு சொல்லி வந்துச்சு. எனவே இது சாதாரண விஷயம் இல்லை. டெல்லி மீடியாவில் திரு
மாயாவதி அவர்கள் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாக்கு எழுதின கடிதத்தை வச்சு மிகப்பெரிய அளவில் கவர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது திரு RS பாரதி அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் BA படித்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த மாதிரியே குலைக்கிறார்கள் பெரும்பாலான இன்னைக்கு மீடியாக்கள். எனவே அதனால இதை பற்றி பேசலை. சரி, இப்போ இதை தாண்டி இன்னும் விஷயங்கள் இருக்கா? ஏன்னா 50 லட்சம் இதுக்கு இன்னொன்று அந்த என்கவுண்டருக்கு போகிறப்ப துப்பாக்கியால் அவர் எங்களை சுட பார்த்தார், நாங்கள் திருப்பி சுட்டோம்னா இவரை வெட்டப்பட்ட முறை கத்தி அருவாளை எடுத்துக்கிட்டு, அதுவும் உங்களுக்கு செம்பியம், நீங்கள் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 250 மீட்டர் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய தொகுதியில் இப்படி நடந்திருக்குன்னா, வெட்டியவர்கள் அதாவது முஸ்லீம் கொலைகாலிகள் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹலால் முறையில் எப்படி வெட்டணும், இந்தந்த இடத்துல வெட்டணும்னு பண்ணுவாங்க. அது மாதிரி காலை வெட்டி மிக தீவிரமாக ஒரு பயங்கரமான கொலை நடந்திருக்கு. இவ்வளவு தூரம் போனப்புறம் தொடர்ச்சியாக கடந்த 35 நாளில் 133 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள்னு அறிக்கைகள் பாஜகலேருந்தும் வந்திருக்கு, வேறொரு கட்சியும் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளவு கொலைகள் நடக்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. நேத்திக்கு 65 IAS அதிகாரிகளை மாற்றினாங்கன்றாங்க. ஆனால் தமிழ்நாடே இன்னைக்கு உதயசூரியன் ஆட்சி நடக்கவில்லை, உதய சந்திரன் இங்கிலீஷில் போட்டால் யூசி ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நக்கீரன் பத்திரிகை, அதாவது இன்னைக்கு நாங்கள் எல்லாம் உடன்பிறப்பு இல்லை, அண்டாக்கள் சொம்புகள்ங்கிறது போய் அதுக்கெல்லாம் மூத்த அண்டா நக்கீரன் கோபால், அவருடைய பத்திரிகையில் யூசி ஆட்சி உதயசூரியன் ஆட்சி இல்லை, யூசி ஆட்சி ஆனால் அவர் மேலே கை வைக்கல. அவர் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு, அவர் சொல்வதைத்தான் முதலமைச்சர் கேட்கிறார் அப்படிங்கிற அவர் மேலே கை வைக்காம கீழே மாத்திரம் சரி மாற்றங்கள் எல்லா நேரத்திலையும் பண்ண முடியும். ஒரு அதிகாரி என்பவர் இருக்கணும். ஆனால் உள்துறை செயலர்லேருந்து எல்லாரையும் ஒரே நாள் மாத்துறீங்கன்னா பிரச்சனை தலைமை சரியில்லை. நீங்கள் நடுவில் தேவையில்லாததெல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக், அவர் நேற்றுக்கு கோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, என்ன 4 பேரை சொன்னாங்க அப்படின்றாரு. இதே ஸ்டாண்டை செந்தில் பாலாஜிக்கும் எடுத்தாங்க, அதை கேட்டுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்முடி கேஸில் வர்றப்போ இவர் அந்த நீதிபதிக்கு வந்து ஏதோ சார்பு இருக்குது, அவர் முன்னாடி சட்டத்துறை செயலராக இருந்தார், லேட்டன்ட் இதுன்னு சொன்னாங்க. அந்த வாதத்தையே உச்சநீதிமன்றத்தில் வைக்கலை. இவங்க திமுக செய்திகளை மடைமாற்றுவதற்காக உங்களுக்கு மீடியாவில் ஒன்று சொல்கிறது, சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறதுன்னு நடந்துட்டுருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற செய்தி 10 அமைச்சர்களை கடந்த 4 நாட்களில் முதலமைச்சர் சந்தித்து ஏன் எப்படி பாஜக 13 தொகுதிகளில் 30% ஓட்டுகளை வாங்கி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பொறுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு செய்தி வருது. ஸோ பெரிய அளவில் அமைச்சரவையில் மாற்றமா, அமைச்சரவை கட்சி எல்லாத்துலேயும் மாற்றம் வருங்கிறாங்க. துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு திமுகவின் ஆபாச பேச்சாளராக விளங்கும் திரு உதயநிதிக்கு கொடுக்கப்படலாம்ங்கிற செய்தியும் வருது. வீட்லேயும் பெரிய சண்டை வருதான், அவருடைய ஜாதகம்தான் உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கு, அப்படி இருக்கப்போ அவருக்கு ஏன் இன்னும் பதவி கொடுக்கலன்னு கிச்சன் கேபினெட்லேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக விரைவில் இது நடக்கும் பொழுது அவரோடு சில திமுகவின் உங்களுக்கு இளைஞர் அமைப்பிலிருந்து சில அமைச்சர்களை புதுசாக கொண்டு வரணும்னு சிலரை நீக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நிதியமைச்சராக மீண்டும் PTR வருவார். யார் 30,000 கோடியை மாப்பிள்ளையும் மகனுமாக தாத்தாவு 30 வருடத்தில் சம்பாதித்தை ஒரு வருடத்தில் சம்பாதித்தார்னு சொன்னார், அவருக்கே அந்த பதவி தரப்படலாம் அப்படின்னு செய்தி வருது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆருத்ரா தொடர்புடைய தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் சேகர் உள்ள வரதுனால ரியல் எஸ்டேட் அடிப்படையில் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இந்த 2 வருஷம் முரணை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு விஷயத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஸோ என்னன்னா யாரையாவது தூண்டி விட்டு பண்ணலாம். இப்போ இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஆருத்ரான்னு சொல்லப்படலை, அது முன்னாடியே பல பேரால் சொல்லப்பட்டது. இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேனே. பிரச்சனை என்னன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் சென்னையின் மத்திய இடத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் நடந்திருக்கு. அது நடந்து அரை மணி நேரத்தில் பல சேனல்கள்லையும் வந்து பாருங்கள் உடனே சரண்டர் ஆவாங்கன்னு கூட சில பேர் சொன்ன மாதிரி 2 பேரில் சரண்டர் ஆனாங்க. சரி, சரண்டர் ஆனவங்க தான் உண்மையான கொலையாளியா இல்லையா அப்படிங்கிறத விசாரித்து பண்ணணும்னு பார்த்தால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், இதை பிஜேபி தலைமையில் கட்டணும். இப்போ ஆருத்ராவை பற்றி பல போலி செய்திகள், அது அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னா சொன்னாங்க. ஐயா, போலீஸ் உங்கள் கையில் இருக்குது.
இப்போ ஆருத்ராக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? உங்ககிட்ட தான் போலீஸ் இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாஜகவில் ரவுடிகள் இருக்காங்கன்னா ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா ஏன் அவங்கள கைது பண்ணல? சும்மா உங்களுக்கு யார் சில்லறைக்கு பேசுவாங்களோ அவங்கள விட்டுட்டு செல்வ பிறந்தகை மாதிரி கீழ்த்தரமாக பேசுறது, அவருக்கு ஆதரவாக திருச்சி வேலுச்சாமி இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா அப்படியே நமக்கு ஈவே ராமசாமியார், அண்ணாதுரை, கருணாநிதி வழியில், அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம், வன்னை ஸ்டெல்லா பாரதி, இன்னைக்கு கட்சி தலைவர்கள், கட்சியின் பேச்சாளர்கள், மீடியா அவங்கெல்லாம் பேசுவாங்க, தெருவில் பேசுவாங்க. அந்த தெருவில் இருக்கிற மரியாதையாக இருக்கிறவங்கலாம் வெளில போயிடுவாங்க. தீப்பொறி ஆறுமுகமோ வன்னை ஸ்டெல்லாவோ வராங்க. இப்போ இவங்கெல்லாம் மீடியாவில் உட்காந்துட்டு அவங்க கட்சி அலுவலகத்தில் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்தா அடிமாடுங்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்போ இந்தியா முழுக்க போட்டிருக்கிற அண்ணாமலை. அடிமாடுன்னா இல்லைங்க, வெட்டி கொல்லப்பட வேண்டிய இது கசாப்பு செய்ய வேண்டிய. அப்போ இவரை கொல்றதுக்கு இவங்க திட்டமிடுறாங்கன்னு அர்த்தமா? என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? உரிமையில் பேசுறது. நான் காமராஜ் தொண்டன்கிறார். காமராஜரை கருணாநிதி என்னெல்லாம் விமர்சிச்சிருக்காரு, அவருக்கு இத்தனை கோடிக்கு பங்களா இருக்குது, என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, முதல்லையே சிபிஐ விசாரணை இதுக்கு வேணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை மாயாவதி கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சிபிஐக்கு கேட்க முடியும்னா ஒன்று மாநில அரசு கேட்கணும், இல்லைன்னா உங்களுக்கு இவங்க கோர்ட் சொல்லணும், ஹைகோர்ட் சொல்ல முடியும். இந்த வேற யாரும் கேட்க முடியாது, கவர்னரோ இல்லை மத்திய அரசோ இதை சொல்ல முடியாது. அதனால ஏற்கனவே வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்குதா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு உள்ள கன்னியாகுமரியில் ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவர் கொல்லப்பட்டார். அவர் திமுகவின் ஊழல், சர்ச் உள்ளே ஊழல்களை காட்டினார்னு திமுக உள்ளூர் தலைவரும் சர்ச் பாதிரியாரும் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, அயன் பாக்ஸை வச்சு அடித்து கொண்டாங்கன்னாச்சு. அவருடைய மனைவியை வேட்பாளராக போட்டாங்க, பெரிய அளவில் ஜெயிக்கல அந்த இடைத்தேர்தலில். ஸோ இங்கே அரசியல் கொலைகள் இது இல்லாட்டி இப்போ சர்ச்சு இல்லை கட்சிக்குள்ளே நடக்கிற ஊழல்களை எதிர்கட்சிக்காரர்கள் பேசினால் தைரியமாக கொலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கொலைகளை கண்டிக்காமல் பக்கத்து ஸ்டேட்டை விட இங்கே 1 கம்மி, அரை கம்மின்னு சொல்லி அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சிபிஐ, நீங்க எதிர்கட்சியா இருந்தா சிபிஐ கேட்பீங்க, நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டு அவங்க கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. ஐயா அவங்கள ஏன் நாங்க வெளியேற்றணும்? அதிமுகவை ஏன் தூக்கி போட்டோம்? அவங்க முக்கியமான கேஸ்லாம் திமுக சிபிஐ கொடுக்கல. இப்போ இது சாத்தான்குளமாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி கேஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் அவங்க முறையான விசாரணை செய்யலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ தூத்துக்குடிக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையை தூக்கி அந்த பக்கம் போட்டீங்க. இப்போ இதுக்கு உடனே இன்னொரு நீதிபதி கமிட்டின்னு போடுறீங்க. 67 பேருன்னு சொல்கிறாங்க, இதில் கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்கன்னு சொல்கிறீங்க. ஏங்க அதை சிபிஐ விசாரிக்க மாட்டேங்குது? போன வருஷம் இதே பக்கத்து மாவட்டத்தில் 22 பேர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மாக் விற்கிற சாராயத்தில் சைனைடு இருந்ததுனால 2-3 பேர் செத்தாங்க. அதை பற்றிலாம் ஏதாவது நீங்கள் போலீஸ் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இன்னொன்று, நான் ஒரு வாரம் முன்னாடி இந்த டாஸ்மாக் பாட்டில்கள், இந்த பாட்டில்கள் ரோடுகளில் கிடக்குது. மெயினாக அந்த உடஞ்ச பாட்டில்கள் குத்தி மிருகங்களுக்கு பாதிப்பு வருது. சுற்றுச்சூழல் நோக்கில் கேஸ் போட்டு உங்களுக்கு ஊட்டி போன்ற மாவட்டங்களில் 10 ரூபா ஒரு பாட்டில் நீங்கள் எம்டி பாட்டில் கொடுத்தான்னு கொண்டு வந்தாங்க. இது மாநிலம் முழுக்க முடியுமா அப்படின்னா முடியாதுன்னாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் விற்கிது அப்படின்னு சொன்னப்போ நான் 90 லட்சம் எனக்கு முதல்ல ஒரு கணக்கு வந்ததுன்னு முன்னாடி பேட்டியில் உங்களுக்கு நம்ம ரியல் ஒன்லேயே சொல்லியிருப்போம். இப்போ கோர்ட்டில் 70 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிதுங்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டில் பியர் ஏதோ 80-90 ரூபாய்க்கு ஒன்று சின்னது இருக்குது. ஆனால் மற்ற சரக்கு எனப்படுகிற பிராந்தி, விஸ்கி, திராவிட சரக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு கீழே கிடையாது. அப்போ 70 லட்சம் இன்னும் அது என்ட்ரி லெவல். 500 இன்னும் அதுக்கு மேலே நம்ம வெளிநாட்டிலேருந்து என்ன அயலக தமிழர்கள் மாநாடு போட்டாங்க, நல்ல பாட்டில் கிடைக்கல அப்படின்னு ஒன்று ஜாஃபர் சாதிக் 1 ஹவரில் 1000 பாட்டிலை கொண்டு வந்து சப்ளை பண்ணார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அரசு சார்பான என்ஆர்ஐ மீட்டிங், தமிழ் என்ஆர்ஐ மீட்டிங்க்கு அவர் உடனே கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் நம்ம 3000 ரூபா பாட்டில்னாங்க. அப்போ என்ட்ரி லெவல் பாட்டில் 180 ரூபான்னா அதிகபட்சம் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. என்ன அப்போ ஆவரேஜ் 250 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா 70 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குதுன்னா அப்போ 150 கோடி வருது. அப்போ 4.5 லட்சம் கோடிக்கு மேலே டாஸ்மாக் வருமானம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சட்டசபையில் பேசினப்போ கூட 47,000 கோடி தான் கணக்கு காமிக்கிறாங்க. அப்போ மிச்சம் யாருக்கு போகுது?
சாராய சப்ளையர்கள், பெரும்பாலான சாராய சப்ளையர்கள் எல்லாருமே திமுகவின் பெரிய தலைவர்கள். அதில் திரு கனிமொழிக்கு கூட இப்போ 4 இது திருவாரூர் சுகர்ஸுடைய டைரக்டர் ஷேர்ஸே அவரும் வச்சுருக்காங்க. அவங்க 4 டிஸ்டிலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு டாஸ்மாக் குடிச்சிட்டு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 38 லட்சம் விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. அதில் 40% பேர் சாராயத்த மரணத்தினால ஏற்பட்டதுன்றாங்க. தயவு செய்து இந்த பல கொலைகள் இதெல்லாம் தூண்டப்படுறது எப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க 6 ரூபா இதுவான்னு கேட்டீங்க பாரு, அவன் அதை எங்கள் அண்ணனை கொண்டுட்டான்னு சொல்லி அப்படி தூண்டினா சில பேர் கிடைப்பாங்க, அப்புறம் பணம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த தூண்டல்லாம் போதை சரக்கு உள்ள இருக்கிறப்ப தான் எளிதாக நடக்கப்படும். இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் வாசலில் கஞ்சா கிடைக்குது. ஸோ இந்த இப்போ மாணவர்கள் இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னேன்னா அதுக்கு பேர் என்ன, கலர் இது பண்ணுற அதை குடிச்சு இது பண்ணுறாங்கன்னு வருது. தயவு செய்து இதையெல்லாம் ஐயா தடுக்கணும். உங்கள் பேரில் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள். உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்தாங்க. 3 வருஷத்தில் எதுவுமே நடக்கலை. நேற்றைக்கு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு, இந்த ஆட்சியில் கவர்ச்சியும் உணர்ச்சியும் தான் தூண்டப்படுகிறது, செயலே இல்லைன்னு. நான் சொல்லலைங்க, இந்த வார்த்தையை அவர் மிக அழகாக போட்டோ ஷீட் செய்துட்டு கவர்ச்சி காட்டப்படுகிறது, தமிழ் ஹிந்தி நீட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் மீறி செயலாற்றுங்க. அடுத்த 1.5 வருஷம் இப்போ நீங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிட்டிங்களா இருக்கலாம், ஆனால் வாக்கு சதவீதத்தில் பார்த்தால் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது நிச்சயமாக அடுத்த போன முறை 53% 2019 வாங்கினீங்க, இப்போ 44 கீழே குறைஞ்சிருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடி வருகிறது. அதிமுக வாக்குகள் பிஜேபிக்கு இன்னும் போக போக பிஜேபி 2வது கட்சியாக வரும். என்னுடைய கணக்கு சரியானால் 26 கூட்டணி ஆட்சி தான் வர முடியும். 2006 நீங்கள் வந்தப்போ மைனாரிட்டி ஆட்சின்னு தான் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா முழுக்க ஒரு அறிக்கையிலும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிலை வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இதில் தமிழர்களுக்காக ஆட்சி பண்ணுங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஆட்சி பண்ணுறதை விடுங்க. கர்நாடகாவில் மண்ணின் மைந்தர்களுக்கே 100% வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சித்தராமையா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு வருது. பல ஊழல்கள் வெளிப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனில் தோற்று முடிஞ்ச உடனே, அதாவது அங்கே 2.5 வருஷம் சித்தராமையாவும் 2.5 வருஷம் டிகே சிவகுமார் அப்படின்னு ஒரு உடன்பாடு போட்டு தான், ஏன்னா மக்கள்கிட்ட டிகே சிவகுமார் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிற மாதிரி மைசூர் பெல்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது ஒக்காலிகா ஓட்டுக்களை வாங்கிறதுக்கு. ஆனால் இவர் முந்தி அடிச்சுக்கிட்டு இவர் இது பண்ணிக்கிட்டு சித்தராமையா வாங்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் 2.5 வருஷம் இருந்துடுறேன், எனக்கு வயசு, போன எலெக்ஷன்லேயே இது என்னுடைய கடைசி எலெக்ஷன் சொல்லி ஜெயிச்சார். இந்த முறை 2 சீட்டு 1 தோத்தாருன்னு நினைக்கிறேன், இல்லை போன முறையான ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே ஒரு ஒக்காலிகா மடத்தை சேர்ந்த சைவ மடத்தை சேர்ந்தவர் டிகே சிவகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்து சித்தராமையா விலகணும்னு சொன்னார். உடனே இவங்க ஆதரவாளர்களை வச்சு மாற்றி சொன்னாங்க, இன்னொரு வீரசைவ மடத்தை சேர்ந்த லிங்காயத்து, ஒரு லிங்காயத்து தான் வரணும்னாரு. உடனே தலித் அமைப்பை சேர்ந்த காங்கிரஸில் உள்ள தலித் தலைவர்கள் தலித் துணை முதலமைச்சர் வேணும், இப்படி எல்லாம் கேட்ட உடனே இதுக்கு நடுவில் மிகப்பெரிய 2 ஊழல்கள் வந்தது. எலெக்ஷன் டைத்திலேயே ஒன்று வந்தது. ஒன்று என்னன்னா, அங்கே எஸ்டி மக்கள், பழங்குடி மக்களுக்காக உள்ள நல வாரியத்தை சேர்ந்த 178 கோடியை ஊழல் செஞ்சுருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கறது, மாநில அரசு கொடுக்கறது. யாருக்கு? எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களுக்குள்ள பணத்தை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக மாற்றியிருக்குன்னு 11 பேர் கைதாகியிருக்காங்க. அதில் அந்த வாரியத்தின் தலைவர் பத்மநாபாங்கிறவர், அக்கௌண்டன்ட் ஒருத்தர், அது தவிர யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா எம்ஜி ரோடு தலைவர், இதையெல்லாம் போய் ஹைதராபாத்தில் போய் ட்ரேஸ் பண்ணால் அந்த பணத்துலேருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பு லம்பார்டி காருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண காரை இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேயே எலெக்ஷனுக்கு முன்னாடியாக திரு சித்தராமையா ராஜினாமா பண்ணணுன்ற கோரிக்கை பெருசான உடனே அந்த துறை அமைச்சரை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. இப்போ அவர் இடி ரைடு செய்யப்பட்டு இடியால் கைது செய்யப்பட்டிருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் சித்தராமையா அவருடைய அங்கே மைசூரில் இருக்கிற, இங்கே நம்ம எப்படி சிஎம்டிங்கிற மியூட்டா என்ற அமைப்பு ஒரு லே அவுட் போடுறதுக்காக அவருடைய மனைவி லேண்டை எடுத்துக்கொண்டதாகவும் அதற்கு மாற்று லேண்டை கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு வந்துச்சு. அந்த லேண்டை அப்போ அவர் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி டிகே சிவகுமார் ஆதரவாளர்களும் இல்லை சிபிஐ விசாரணை வேணும்னு பிஜேபிக்காரர்களும் கேட்டப்போ அந்த இடத்த 62 கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு, அதை கொடுத்தா நான் கொடுத்துட்றேன்னாரு. இதே
தேர்தலில் அவருடைய தேர்தல் பிரமாண பக்கத்தில் அது 10 கோடின்னு காட்டியிருக்காரு. ஸோ நீங்களா கொடுக்குறப்ப 10 கோடி, இப்போ அரசாங்கம் அதை எடுத்துக்கணும்னு சொன்னால் 62 கோடி. இப்போ இதை உடனே இன்னொன்று என்ன சொல்லிட்டார், இது பிஜேபி ஆட்சி போது தான் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு. இதெல்லாம் அவங்க பதவியில் இருந்தப்போ யார் யாருக்கு எந்த இடம் கொடுக்கணும்னு திட்டமிட்டு மிகப்பெரிய பிரைம் லேண்ட்ஸை இது பண்ணியிருக்காங்க. இதில் 4000 கோடி ஊழல் நடந்திருக்கு, சிபிஐ தேவைன்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்த உடனே இவர் பார்த்தாரு, ஒரு பக்கம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கட்சின்னு ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் ஊழல்னு ஆயிடுச்சு. இதை தாண்டி அவங்க எடுத்த அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுறதுக்கு பயப்படுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒக்காலிகாவும் லிங்காயத்துகளும் அவங்க சொன்ன சதவிகிதம் இல்லை, ஆனால் பதவிகளில் அதிகமாக இருக்கிறார்கள். அதை வெளியில் தெரிஞ்சால் மற்ற ஜாதிகள் பிரச்சனை வரும், அவங்களும் எதிர்ப்பாருங்கன்னு சொல்லிட்டு அதை வெளியிடுறதுல பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இப்போ என்ன எடுத்துக்கிட்டாரு, கன்னடர்கள் ஏபிசிடின்னு பிரித்து 50% அப்படின்னு கொண்டு வந்துட்டார். நேற்றைக்கே கேரளாவின் சிபிஐஎம்ஐ சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஜான் பிரிட்டோங்கிறவர் இதற்கு அழகாக சுட்டி காட்டிட்டார். அவர் சும்மா கூட எதிர்க்கலைங்க நம்மள மாதிரிலாம். அவர் என்ன சொல்லிட்டார், இதை ஏற்கனவே 3 ஸ்டேட்டில் ட்ரை பண்ணாங்க, ஹரியானா, ஜார்க்கண்ட் மற்றும் குஜராத்தில். ஹரியானா எஸ்பெஷலி உங்களுக்கு பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றம் இது அடிப்படை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்ட்டாங்க. இங்கே ஒன்றும் இல்லைங்க, கனிமொழி அம்மையார் இங்கே நிற்காமல் எங்கள் தூத்துக்குடி போய் நிற்கிறாங்க. அவங்கவுங்க மாநிலத்தில் மாவட்டத்தில் தான் நிற்கணும், அவங்கவுங்க பிறந்த ஊரில் தான் நிற்கணும்னு இங்கேயும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பமே முதல் குடும்பமே ஓங்கோல் குடும்பம்னு சில பேருக்கு சொல்கிறாங்க. அவருடைய இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த ஊர் டிவியில் நம்ம ஊரை சேர்ந்தவர் எம்பி முதலமைச்சர் ஆயிட்டார்னு சொல்லி வந்தது. கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது அந்த ஊர் பத்திரிகைகளில் நம்ம தெலுங்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இது செல்லுபடி. இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய வாக்குலாம் நான் 75% தமிழர்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு நினைக்காதீங்க. இப்போ வடக்கன்கள்னு இவங்க யூஸ் பண்ணுறது, வடக்கன்கள் கக்கூஸ் கழுவுறாங்கன்னு சொல்லி நம்ம தயாநிதி மாறன் பேசினார், பானிபூரி விற்கிறவங்கன்னு பொன்முடி பேசுகிறார். ஆனால் இப்போ இது இருக்குது பாருங்கள், நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு சொல்லி ஆரம்பித்த பொழுது அது இதுன்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்ல, புதிய தலைமைச் செயலகம். நாங்கள் அது கட்டுறப்போ அது முடிக்கிறப்போ ஒரு விழா எடுத்தாருங்க திரு கருணாநிதி ஐயா. அங்கே அந்த தொழிலாளர்களுக்கு அதில் பெரும்பாலும் வடமாநில தொழிலாளர்கள் இந்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட பாடினார். அப்புறம் அவர் பாடினதுக்கப்புறம் முதலமைச்சர் வரல, வந்த உடனே அவர் வெக்கப்பட்டார், வாங்க வாங்க நீங்கள் பண்ணது கரெக்டு தான் சொல்லிட்டு பேசணும். ஸோ அன்னியிலேருந்து வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனரோ என்னமோ எங்களுக்கு தமிழ் தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் தமிழ் தொழிலாளிகளை வைத்தால் வாரத்துக்கு 3 நாள் வரமாட்டேன்றாங்க, வந்தால் கூட அப்படி போதையில் தான் வர்றாங்க. அதனால நாங்கள் வடமாநில ஊழியர்களை வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என் நினைவு சரின்னு சொன்னார் திரு அன்பரசன், மத்திய அமைச்சர் அன்பரசன் கூட தமிழக இளைஞர்களெல்லாம் டாஸ்மாக் கடையில் விழுந்து கிடக்காங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதனால இன்னொன்று இதில் கர்நாடகாவில் பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சு, பெங்களூருடைய பாப்புலேஷனில் 2013 படி 11 சென்சஸ் படியாக 43% நான் கன்னடிகாஸ். ஸோ அவர்கள் இன்றைக்கி அங்கே பெங்களூர் என்றால் ஒரு சைடு ஐடி, இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரெஷ் புதிய தொழில் தொடங்குதல். இது ரெண்டுலேயும் முன்னணியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற மாநில அவங்க தான் வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. சரியா, கிட்டத்தட்ட நான் நேற்று முந்தானத்துக்கு ஒரு பழைய செய்தி ஃபேஸ்புக் காட்டுச்சு, கிட்டத்தட்ட 50 லட்சம் ஐடி தொழிலாளர்களை நிர்வாகம் செய்வது, நான் சொல்கிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் இந்திய எம்டிக்கள், அந்த அளவுக்கு நமது வளர்ச்சி வந்திருக்கு. இதில் பிரிவுகள் பண்ணுவோம். இது உணர்ச்சியை தூண்டுறதுக்கான விஷயம். ஏற்கனவே இது சில மாநிலங்களில் செய்யப்பட்டு, இப்போ இதை இங்கே பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற கன்னடிகாசை வெளியேற்றணும், இங்கே இருக்கிற தெலுங்கர்களை வெளியேற்றணும் ஆல்ரெடி மலையாளத்தரான சீமான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இது வாய்ப்பு இருந்தால் யார் வேணால் வருவாங்க. நீங்கள் இங்கேருந்து பாம்பே போனீங்கன்னு பார்த்தீங்க, ரோடு போடுறது கட்டட தொழிலில் தமிழர்கள் இருக்காங்க. நான் அவர்களை கேட்டேன்னு சொன்னேன்னா, ஐயா எங்கள் ஊரில் நான் இதை செஞ்சால் எங்கள் வீட்டில் மதிப்பு இருக்காது, அதனால நான் அங்கே போய் நான் ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தொழிலை செய்கிறேன். இதே தான் அங்கேயும் நிலைமை. இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை. தமிழகத்திலேருந்து 2 கோடி பேர் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. இப்போ அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து உங்களுக்கு பாம்பேயில் சில பெல்ட்லலாம் மாத்துங்கால எப்படி தமிழர்களோ சில பர்டிகுலர் ரோட்ஸில் இருக்குது. உடுப்பி ஹோட்டல்னு எங்கே ஃபுல்லாக இருந்தாலும் அதை நடத்துவது பாம்பேயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, அதெல்லாம் நடத்துவது கன்னடத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இதெல்லாம் உணர்ச்சியை தூண்டுறது. எப்படி நேற்றுக்கு கார்த்தி சிதம்பரம் கவர்ச்சி உணர்ச்சி அப்படின்னு
பண்ணாரோ அதே வேலையை அவங்க பண்ணுறாங்க. மக்களை திசை திருப்ப தவறான அரசியல் செய்கிறாங்க. இது நிற்காது. இது பட் ஒரு நாள் 2 நாளைக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் மக்களை இப்போ ஊழலை தாண்டி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியா 4000 கோடிக்கு அரசாங்க நிலத்தை எப்படி காங்கிரஸ்காரர்கள் சுருட்டி கொண்டார்கள் அப்படிங்கிறது அடிபட்டுரும். இன்னும் அந்த நிலத்தை சித்தராமையா எப்படி எடுத்துக்கிட்டார், அவருடைய அண்ணன் அவருக்கு மனைவிக்கு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்ன டேட்டில் அந்த நிலம் வேற யார் பேரில் இருந்துச்சு, அந்த பட்டா யார் பேரில், எல்லாத்தையும் எடுத்து HD குமாரசாமி போட்டார். ஸோ நீங்கள் 10 கோடின்னு சொல்லி எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் சொல்லிட்டு இன்றைக்கி 62 கோடினா இதில் 4000 கோடி ஊழல் இருக்குது. இன்னொரு பக்கம் ST மக்களுடைய ஊழல் இருக்குது. இந்த நிலைமை போயிட்டு என்றால் கர்நாடகாவில் 356 கொண்டு வந்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற நிலை கூட வரலாம். ஆனால் மோடி அவர்கள் ஒரு மிக தீவிரமான ஜனநாயகவாதி, அதனால் இதை செய்ய மாட்டார். அந்த தைரியத்தில் இவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற MP MLAக்களே பிரிந்து பாஜகவோடு சேர்ந்து ஆட்சி வந்தாலும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லதான் முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.